விளக்கேத்துவது ரொம்ப நல்லது. அதுல இப்படி ஏத்தணும் அப்படி ஏத்தணும் இந்த மாதிரி பண்ணணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? விளக்கு அந்த காலத்து ஒரு குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அந்த குத்து விளக்கு ஒரு திரி வச்சு ஏற்றுவாங்க. அந்த குத்து விளக்கு தான் நம்ம கும்பிடுறது. குடும்பத்தை எந்த பெண் ரொம்ப கேரிங்கா ரொம்ப அக்கறையாக ரொம்ப இது பாண்டோட எடுத்துட்டு வராங்களோ அந்த வீட்டில் நீங்க ஒரு விளக்கு ஏற்றும் போதே அது ரொம்ப பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். விளக்குங்கிறது நம்ம ஆத்ம ஒளியுடைய சக்தி. மண் விளக்கு, அகல் விளக்கு, குலதெய்வ கோயிலேருந்து வாங்கிட்டு ஏற்றுற விளக்கு குலதெய்வத்தை நினைச்சு ஏற்றுவாங்க. அதுவும் அகல் விளக்கு மேக்சிமம் மாடக்குழியில் வைத்து ஏற்றுவாங்க. நம்மளுடைய குலத்தையும் ஒரு பணம் விஷயம் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மண் தத்துவத்துக்குரியது. வெள்ளி விளக்கு ஏற்றுறது, வெள்ளி விளக்குல நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற எண்ணெய்கள் அதெல்லாம் விட வெள்ளி விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதுக்கு பசு நெய் வச்சு விளக்கு ஏற்றணும். அடிக்கடி வெள்ளி விளக்கு பயன்பாட்டில் வைக்கக்கூடாது. அதை கழுவும் போது நிறைய தேய்மானங்கள் அடையும். அந்த வெள்ளி அந்த காலத்தில் உமியை எடுத்து அந்த சாம்பலை வச்சு தேய்ச்சி எடுப்பாங்க. தண்ணீரை கழுவுனாலே சக்தி வெளிப்பாடாக வெளியில போயிடும். நம்ம விளக்கு ஏற்றி ஒரு ஊரு ஏற்றி ஒரு மந்திரம் பண்ணி வெள்ளி விளக்கு அதை அழகா அப்சர்வ் பண்ணும். நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஃபுல்லா எடுக்கும். வெள்ளி விளக்கு பித்தாளை விளக்கு எல்லா விளக்கை விட வெள்ளி விளக்கு ஈஸியா நம்ம கேட்கறதே கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஆனா அது தண்ணீரை கழுவிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லா மாறிடும். விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதில் உட்காந்து எந்த ஒளியை நீங்கள் நோக்குவீங்க? ஒரு ஒளியை தானே நீங்கள் நோக்க முடியும். ஒரு ஒளியை தானே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அத்தனை ஒளியுமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? எல்லா ஒளியும் சேர்ந்து ஒரே இடத்தில் சங்கமிக்கும். அந்த ஒளியை தான் நீங்கள் நெற்றிக்கண் பார்வையில் எடுக்கணும். அதுதான் நம்ம விளக்கினுடைய தத்துவம். விளக்கு வச்சு அப்புறமா கற்பூர ஆராத்தி காமிக்கிறது அதோட வலிமையே இல்லாத மாதிரி ஆயிரும். கற்பூர ஆராத்தி தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த கற்பூர ஆராத்தி பண்ணி அப்படி எல்லா பக்கமும் காமிக்கிறதே உங்களுக்கு எல்லா தெய்வத்தையும் ஒண்ணு சேர்க்கிற தன்மையா வந்துடும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ யூ தமிழ் பக்தியில இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினரா ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க நிறைய ஊடகத்துல நிறைய விஷயங்கள் மக்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல என்னென்ன தேவைப்படுதோ அதை பத்தி நிறைய விளக்கங்கள் ரொம்ப அழகான முறையில சொல்லியிருப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் த ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா. உங்களோட பதிவுகளுக்கு நானே ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப எளிமையான முறையில இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட யூ தமிழ் பக்தியில உங்களை ரொம்ப ஹானரபிளா நாங்க வெல்கம் பண்றோம். விளக்கேத்துவது ரொம்ப நல்லது. அதுல இப்படி ஏத்தணும் அப்படி ஏத்தணும் இந்த மாதிரி பண்ணணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? விளக்கு அந்த காலத்துல ஒரு குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அந்த குத்து விளக்கு ஒரு திரி வச்சு தமிழர்கள் ஒரு திரி போட்டு ஏற்றுவாங்க. அந்த குத்து விளக்கு தான் நம்ம கும்பிடுறது. அதுக்கப்புறம் தொணை விளக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொணை விளக்கு, குத்து விளக்கு பக்கத்துல 2 விளக்கு வைக்கணும் அப்படி சொல்லிட்டு வச்சு பண்ணாங்க. ஆனால் இப்போ போக போகன்னா ஒரு விளக்கு இல்லை, இப்போ எத்தனை ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விளக்காக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒன்று குலதெய்வத்துக்காக ஒன்று நினச்சி வைங்க, இஷ்ட தெய்வத்துக்கு நினச்சி வைங்க, சில பேர் குருவுக்காக நினச்சி வைங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனிப்பட்ட முறையில் விளக்கு ஏற்றுதல் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது அப்போ கிடையாது. ஆனால் அப்போ இருக்கும்போது இந்த ஒரு விளக்கு வச்சு விளக்கேற்றும் போது வீட்டில் நிம்மதியாகவும் ஒற்றுமையும் இருந்தது. அதீதமான பக்தி ரொம்ப ஃபோர்ஸபுளாக வீட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது. அங்கே நம்ம ஒரு விளக்கு ஏற்றும் போது குடும்பத்தை ரொம்ப ரசித்து வளர்த்தோம். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காமிச்சோம். பெண்கள் குடும்பத்தை காலையில் டிஃபன்லேருந்து நைட்டு சாப்பாடு வரைக்கும் என்னென்ன பண்ணலாங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் இந்த விளக்கு ஏற்றிட்டோம், மத்தியானம் இந்த விளக்கு ஏற்றணும், சாயங்காலம் இந்த விளக்கு அப்படி சொல்லிட்டு விளக்குகளுடைய லிஸ்ட்டை தான் எடுத்திருக்காங்க. குழந்தைங்களையோ கணவர்களுடைய இது கேட்டால் அது அவங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக குடும்பம் தான் நம்மளுடைய ஒரு தெய்வம், கடவுள் குடியிருக்கிற வீடு அப்படிங்கிறது. குடும்பத்தை எந்த பெண் ரொம்ப கேரிங்கா ரொம்ப அக்கறையாக ரொம்ப இது பாண்டோட எடுத்துட்டு வராங்களோ அந்த வீட்டில் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றும் போதே அது ரொம்ப பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். விளக்குங்கிறது நம்ம ஆத்ம ஒளியுடைய சக்தி.
நம்ம ஆத்ம ஒளி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. விளக்கு வந்து ஒரு பெண் கையால் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்படும். மருமக வந்து குத்து விளக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து குத்து விளக்கை கையில் ஏற்றிட்டு அப்படியே வருவா, குத்து விளக்காக வருவா அப்படிங்கிற மாதிரி. அப்போங்கும்போது அவள் தான் வீட்டு மகாலட்சுமியாக குத்து விளக்கை ஏற்றிட்டு வருவா. அப்புறம் கொஞ்சம் போக போக வந்து அப்புறம் மருமகள் விளக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மாமியார் கொண்ட விளக்கு தான் நம்ம வந்து ஏற்றிக்கிட்டே இருப்போம். அதுதான் பூர்வீக விளக்கு மாதிரி ஏற்றிட்டே இருப்போம். மருமகள் கொண்டு வந்த விளக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் விசேஷ நாள், ஏதாச்சும் ஒரு நாட்களில் எக்ஸ்ட்ரா, அதாவது வெளியில் இந்த கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் பொங்கல், இது அப்போல்லாம் விளக்கு வந்து வெளியில் ஒரு குத்து விளக்கு தேவைப்படும். கார்த்திகை தீபத்துக்கும் வெளியில் ஒரு குத்து விளக்கு தேவைப்படும். பொங்கல் அப்பவும் அந்த மாதிரி சமயங்கள் மருமக கொண்டு வந்த குத்து விளக்கு அங்கே எடுத்துக்குவோம். இந்த மாதிரி குத்து விளக்கு வந்து நம்ம வந்து 2 விதமான குத்து விளக்குகள் நம்ம வீட்டில் புழங்கல் இருக்கும். ஆனால் ஒரு குத்து விளக்கு தான் இங்கே ஆக்டிவேட் ஆகும். ஒரு குத்து விளக்கு வந்து நமக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த சமயத்தில் அந்த குத்து விளக்கு பயன்படுத்தும். அப்படி தான் நம்ம வந்து விளக்குகள் எடுத்திருக்கோம். எப்படி வந்து சாமி ரூமில் ஒரு விளக்கு எவ்வளோ முக்கியம்னா, நம்ம ஆத்ம ஒளியின் சக்தி வந்து ஒரு ஒளி தான். உயிர் போனால் அந்த ஒரு ஒளி தான் மேலே இருக்கும். நிறைய ஒளிகள் பொருந்தியது கிடையாது. அதுதான் நம்ம வீடு, உடம்புங்கிறது ஒரு வீடு, கோயில். அதே போல் தான் நம்ம வீட்லேயும் ஒரு விளக்கு ஏற்றினாலே அந்த வீடு ஃபுல்லாகவே பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு கிச்சன்னா ஒருத்தங்க தான் அந்த கிச்சனை ஆள முடியும். அந்த ஒரு கிச்சனுங்கிறது 2 கிச்சன் வந்து அந்த வீட்டில் தகராறு பிரச்சனைகள் வரும். இப்போ அதை கூட 2 கிச்சனாக மாற்றிட்டாங்க. வெஜிடேரியனுக்கு ஒரு கிச்சன், அசைவத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு கிச்சன் இருக்கும். அசைவ உணவாக இருந்தால் திறந்த வெளியில் விறகடுப்பில் வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். அது அசைவத்துக்கு திறந்த வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மழை பெஞ்செல்லாம் அசைவம் சாப்பிடக்கூடாதா? அப்படி இல்லை. அந்த திறந்த வெளியில் இருக்கும்போது அசைவ உணவுகள், அந்த வெண்ணி வைக்கிறது, ரைஸ் வைக்கிறது, மழை பெய்யும் போது அது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் அந்த மாதிரி ரொம்ப எடுத்துகிட்டு வந்தோம். மழை பெய்யும் போது பொதுவாக வந்து அசைவ உணவு வந்து அதிகமாக எடுக்க மாட்டோம். குளிருக்கு சேமிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் எடுத்திருப்போம். அதனால நம்மளுக்கு வந்து அப்படிதான் நம்ம அந்த காலத்தில் வந்து புழக்கங்கள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து வேறு எல்லா கலாச்சாரத்தையும் மாற்றி திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. விளக்குங்க, சாமி கும்பிட்றதுனாலும், கோயிலுக்கு போகிறதுனாலும், தன்னுடைய நடவடிக்கைகளில் ஒழுக்கங்களும் நல்ல ஒரு எண்ணங்களும் கொண்டு ஒரு விளக்கு ஏற்றும் போது அங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இத்தனை கோயில்களுக்கு போய் இத்தனை விளக்குகள் ஏற்றி மனது ஃபுல்லாகவே அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க அந்த போட்டி பொறாமைகள் நிறைந்த ஒரு இடத்தோடு இருக்கும்போது நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் உங்கள் அந்த இது வந்து கருமை போகாது. இந்த மண் அகல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வச்சு இப்போ ஏன் மேம் ரொம்ப விளக்கேற்றுறதே இல்லை? அகல் விளக்கு வந்து, அதாவது ஒரு மண் அகல் விளக்கு வந்து நம்ம குலதெய்வ கோயிலிருந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அது ஞாபகமாக ஒரு மண் அகல் விளக்கு கொண்டு வந்து ஏற்றுவாங்க. அதுவும் உண்டு, மண் அகல் விளக்கு. இப்போ வந்து அதுக்குள்ளேயே யாரும் போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இந்த குபேர விளக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போ வந்து முருகருக்காக தனி விளக்கு வந்துருச்சு. இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விளக்கு. ஆனால் மண் விளக்கு, அகல் விளக்கு குலதெய்வ கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து, கடையில் வாங்கிட்டு வந்து ஏற்றுற விளக்கு குலதெய்வத்தை நினச்சி ஏற்றுவாங்க. அதுவும் அகல் விளக்கு மேக்சிமம் வந்து மாடக்குழியில் வைத்து ஏற்றுவாங்க. குத்து விளக்கு வந்து வீட்டினுள்ள வச்சு ஏற்றுவாங்க. அகல் விளக்குகள் மாடக்குழியில் வச்சு ஏற்றுவாங்க. அதுவும் குலதெய்வ கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த மண் அகல் விளக்கை வச்சு ஏற்றும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது இப்போ வந்து அந்த கான்செப்டும் இல்லை. அந்த மண் அகல் விளக்கு வந்து நம்மளுடைய குலத்தையும் ஒரு பணம் விஷயம் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மண் தத்துவத்துக்குரியது. அதாவது நம்ம ஆசைகள் எல்லாமே ஈர்ப்பு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த மண் அகல் விளக்கில் ஒப்படைக்கலாம். வெள்ளி விளக்கு ஏற்றுறாங்கல்ல மேம், அந்த வெள்ளி விளக்கு எப்படி நம்ம பராமரிக்கணும்? வெள்ளி விளக்கு ஏற்றுறது, வெள்ளி விளக்கில் வந்து நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற எண்ணெய்கள் அதெல்லாம் விட வெள்ளி விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதுக்கு பசு நெய் வச்சு விளக்கு ஏற்றணும். அந்த வெள்ளி விளக்கு வந்து எல்லாரும் வந்து அடிக்கடி ஒரு கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா நான் வெள்ளி விளக்கு தான் பயன்பாடு படுத்துறேன், ஆமாம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் அது அடிக்கடி வெள்ளி விளக்கு பயன்பாட்டில் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கழுவுறதும் சரி, அந்த காமாட்சி விளக்கும் சரி, வெள்ளி விளக்கு மற்ற எந்த விளக்கு, வெள்ளி விளக்குல குத்து விளக்காக இருந்தாலும் சரி, அதை கழுவும் போது நிறைய தேய்மானங்கள் அடையும் அந்த வெள்ளி வந்து. அது வந்து நாசம், பொருள் நாசம் அந்த மாதிரி வரும். அதனால நம்ம வந்து வெள்ளி விளக்கை வந்து மேக்சிமம் வந்து நீரில் கழுவுவது, ரொம்ப அழுத்தி தேய்ப்பது கூடாது. அதை வந்து முதல்ல வந்து அந்த வெள்ளி விளக்கை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வீட்டிலேயே தினமும் வெள்ளி விளக்கு யூஸ் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமையான அது கழுவணும் அப்படின்னா அந்த வந்து தண்ணி ஊற்றி அந்த இதெல்லாம் போட்டு தேய்க்காம நல்லா துணியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லாட்டி நல்லா ஒயிட் துணி வச்சு அந்த எண்ணெயெல்லாம்
இதெல்லாம் எடுத்துட்டு அந்த காலத்தில் வந்து உமியை எடுத்து அந்த சாம்பலை வச்சு தேய்ச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தா கூட உங்களுக்கு அந்த வெள்ளி விளக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறம் சாம்பல் ஒரு பேப்பரையோ இல்லாட்டி வெள்ளை துணியை விரித்து போட்டு அந்த வெள்ளி விளக்கை வச்சு நல்ல சாம்பலோ அல்லது நம்ம விபூதியோ வச்சு தேய்ச்சி அதை ஃபுல்லாக ஒரு வெள்ளை துணியில் தொடச்சி எடுத்தாலே வெள்ளை விளக்கு வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அது ஒய்யாமல் தண்ணீர் கழுவுவது உங்கள் வீட்டின் வந்து நிறைய செலவுகள் இதெல்லாமே அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வெள்ளி விளக்கு வந்து தண்ணீரை போட்டு ரொம்ப கழுவாமல் இந்த மாதிரி ட்ரையாக வச்சு கழுவி எடுத்திங்கன்னா நல்லா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதோடைய சக்தியும் வெளியே போகாது. தண்ணீரை கழுவினாலே சக்தி வெளிப்பாடாக வெளியில் போயிடும். நம்ம விளக்கு ஏற்றி ஒரு ஊர் ஏற்றி ஒரு மந்திரம் பண்ணி வெள்ளி விளக்கு வந்து அதை அழகாக அப்சர்வ் பண்ணும். நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஃபுல்லாக எடுக்கும். வெள்ளி விளக்கு வந்து பித்தாளை விளக்கு எல்லா விளக்கை விட வெள்ளி விளக்கு ஈஸியாக நம்ம கேட்குறதே கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஆனால் அது தண்ணியில் கழுவிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மாறிடும். அதனால் அதை வந்து நம்ம வந்து நல்ல பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் க்ளீன் பண்ணி உட்காந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உமி அதை வச்சுலாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திருநீர் வச்சு தேய்ச்சி அப்புறம் வெள்ளை தண்ணியில் தொடச்சி எடுத்திங்கன்னா பளிச்சுன்னு வந்துடும். அதை திரும்ப ஏற்றும் போது நல்லா இருக்கும். ஓகே மேம், இப்போ மண்ணகல்ல ஏற்றும் போது சில அகல் வந்து ஒழுகுமே. ஆமாம், அந்த ஒழுகிற அகல் வந்து நமக்கு நல்லதுக்கு தராது. அதனால் அகல் விளக்கிலேருந்து எண்ணெய் ஒழுகக்கூடாது. அந்த எண்ணெய் ஒழுகிற இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது தராது. அதனால் அப்படி ஒரு விளக்கு இருந்தால் அது இது பண்ணிடணும். அதே போல் அந்த அகல் விளக்கு வந்து முதல் நாளே நம்ம வந்து தண்ணியில் ஊற போடுவாங்க. நம்ம வாங்குகிற அகல் விளக்கு வந்து எடுத்தோடனே வந்து விளக்கேற்றுதலில் வந்து கொண்டு வர மாட்டாங்க. நல்ல ஒரு 2 நாள் தண்ணீரை நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து அது பயன்பாட்டுக்குள்ளே வரணும். அது சில பேர் வந்து என்னென்னா கீழே வந்து நல்ல ஒரு மஞ்சள் நல்லா தடவி வச்சுட்டாலே உங்களுக்கு நல்லா. மற்றபடி சில பேர் வந்து இந்த ஃபெஃபிகால் போடுறாங்க சுற்றி, அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து கெமிக்கல் பொருட்கள் வந்து விளக்கில் வந்து என்றைக்குமே படக்கூடாது. நம்ம வந்து கெமிக்கலோட விளக்கு வந்து நம்ம வைக்கவே கூடாது. எப்போவுமே நம்மளுக்கு வந்து நம்ம கையால் பண்ணுவது நம்ம ஆர்கானிக்காக என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். அதனால் விளக்கில் வந்து கீழே இதாகுது அப்படி சொல்லிட்டு சில பேர் நிறைய இதெல்லாம் இந்த பெயிண்ட் அடிக்கிறது அந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. மஞ்சளை தேய்ச்சி நல்லா தண்ணியில் ஊற போட்டாலே நல்லா அது வந்து அந்த பபுள்ஸ்லாம் வெளியே வந்து அந்த ஓட்டை துகள்கள்லாம் அடைப்பட்டுரும். அதுக்கப்புறம் திரும்ப வெயிலில் காய வச்சு நல்லா தொடச்சிட்டு திரும்ப கூட நோயத்தோட தண்ணியில் போட்டு திரும்ப போகுச்சுன்னா போக வச்சுட்டு அப்புறமா அதை ஃபுல்லாக நல்லா மஞ்சள் தடவி அதில் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு அகல் ஒரு விளக்கேற்றுறது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷனுக்கு என்னப்பார் என் கெத்தப்பாருன்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட விளக்கை ஏற்றிடுறாங்களே மேம். அதுதான் அது அவ்வளோ. அதாவது ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ள போனோன்னு வச்சுக்கோங்களேன், 7 விளக்கு ஏத்துறேன், எத்தனை விளக்கு ஏத்துறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து காலையிலேருந்து இந்த விளக்கேற்றதுக்கு அந்த ப்ராசஸ், அதை கழுவுது, அதுக்கு அந்த ரூமை அந்த சாமி ரூமை தொடச்சி க்ளீன் பண்ணி அதை கழுவி வச்சு அதை வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி வைக்கிறாங்க. அது ஒரு பெருமையாகவும் அதில் தான் எனக்கு திருப்தி. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் முட்டி வலியிலேருந்து எல்லாமே தொடர்ந்து வருது. ஏன்னா அவங்க அதில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ராசஸ் அவங்க ஸ்டாப் ஆகும்போது மென்டலி வீக் ஆகுறாங்க. ஐயோ இன்னைக்கு விளக்கேற்றாமல் போயிட்டேன், இன்னைக்கு இது பண்ணாமல் போயிட்டேன், எனக்கு ஏதோ கஷ்டம் வரப்போகுது. அவங்களுடைய தாட் வந்து திரும்ப அவங்க தாட் வந்து அங்கே ரிப்பீட் ஆகுது. இந்த விளக்கேற்றதுனால அவங்களுக்கு விளக்கேற்றலை அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து இதாகலை. இவங்க வந்து ரெகுலராக ஒரு செஞ்ச வேலை வந்து அங்கே ஸ்டாப் ஆகும்போது ஐயோ எனக்கு ஏற்றலை எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுங்கும் போது அந்த நெகட்டிவ் பாயிண்ட் தான் அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக விளக்கு ஏற்றுறனால உங்களுக்கு பாசிட்டிவ் அந்த மாதிரி நெகட்டிவ் வரப்போகிறது இல்லை. ஏன்னா நம்ம மைண்டு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நம்ம நல்லது நடக்கும்னு நினச்சா நம்ம மைண்டை அதுக்கு தக்க நம்ம உடல் எல்லாமே அந்த வைப்ரேட் தான் கொடுக்கும். நீங்கள் வந்து இது வந்து நம்ம உடம்பு முடியலைன்னா அதை ஏற்றுக்கணும். இன்னைக்கு விளக்கேற்றலாம் கடவுள் வந்து கண்ணை குத்துவார் அப்படிங்கிறது சின்ன வயசு சொல்லி கொடுத்த மாதிரி அப்படிலாம் கடவுள் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் உடனே அப்ளை பண்ணுறவர் கடவுள் கிடையவே கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம விளக்கேற்ற முடியும்னா கோயில்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு கோயில்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் இருக்கும். நம்மளால் அன்றைக்கி விளக்கேற்ற முடியலை, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, அழுகையாக வருது, விளக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னா அன்றைக்கி பார்த்து கோயிலில் போய் உட்காந்து அந்த விளக்கின் ஒளியில் பார்த்துக்கிட்டு உட்காந்தாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து இத்தனை விளக்கிற ஏற்றணும், உங்கள் மனதளவில் அது எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதை பண்ணவே கூடாது. அந்த மாதிரி
நான் வந்து ஒரு குத்துவிளக்கு ஏத்திட்டு அதுல உட்காந்து அந்த ஒளியில உட்காந்துட்டு தியானம் பண்றது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதுல உட்காந்து எந்த ஒளியை நீங்க நோக்குவீங்க? ஒரு ஒளியை தானே நீங்க நோக்க முடியும், ஒரு ஒளியை தானே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அத்தனை ஒளியுமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அதை வந்து மனிதர்களுக்கு புரியவே இல்லை. எல்லா ஒளியும் சேர்ந்து ஒரே இடத்தில் சங்கமிக்கும். அந்த ஒளியை தான் நீங்க நெற்றி கண் பார்வையில் எடுக்கணும். அதுதான் நம்ம விளக்கினுடைய தத்துவம். நீங்க அத்தனை விளக்கு ஏத்தினாலும் உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டம். ஒரு விளக்கிலும் நம்மளுடைய மனபாரம் குறையதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அந்த ஒளியுடன் உங்களால பேச முடியும். ஒரு ஒளியுடன் பேச முடியும். 10 விளக்கு ஏற்றினாலோ 7 விளக்கு ஏற்றினாலோ அது உங்களுக்கு முழுமையான பலன் தராது. ஆத்ம ஒளி ஒண்ணு. அந்த ஒரு ஒளியை நீங்க அழகா அப்சர்வ் பண்ணி தியானத்தில் உட்கார்ந்து ஒரு மந்திரத்தை ஒளியை பார்த்து சொல்லும் போது அந்த ஒரு ஒளி தான் வேலை செய்யும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமிகள் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு கடவுள் வச்சிருப்பாங்க. இந்த கடவுள் அந்த கடவுள் சொல்லிட்டு வரிசையா வச்சிருப்பாங்க. அந்த கடவுளுக்கெல்லாம் தனித்தனி விளக்கு ஏற்றணும் அவசியமே இல்லை. அதனாலதான் நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா கற்பூர ஆராத்தி காமிப்போம். ஒவ்வொரு போட்டோவுக்கு கற்பூர ஆராத்தி காமிப்போம். ஒவ்வொரு போட்டோலையும் அந்த தீபம் எரியும். ஒவ்வொரு போட்டோ இப்படி வச்சு இப்படி எடுத்துட்டு வருவோம். எல்லா போட்டோலையும் அந்த ஒளி வந்து அந்த போட்டோல படும். அதனால நம்ம எல்லா போட்டோக்கும் கற்பூர ஆராத்தி காமிச்சு கும்பிட்டு, எல்லா கற்பூர ஆராத்தி காமிச்சு தொட்டு கும்பிட்டுட்டு எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்கி கும்பிடுவோம். ஒரு விளக்கு வச்சுட்டு அத்தனை போட்டோக்கும் கற்பூர ஆராத்தி காமிப்போம். அதுதான் அந்த தத்துவம் தான் அப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா அத்தனை விளக்கு வச்சு அப்புறமா கற்பூர ஆராத்தி காமிக்கிறது அதோட வலிமையே இல்லாத மாதிரி ஆயிருது. அதனால கற்பூர ஆராத்தி தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த கற்பூர ஆராத்தி பண்ணி அப்படி எல்லா பக்கமும் காமிக்கிறதே உங்களுக்கு எல்லா தெய்வத்தையும் ஒண்ணு சேர்க்கிற தன்மையா வந்துடும். மிக சிறப்பு மேம். அதாவது நேயர்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க. வரப்போற பதிவுகள்ல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. நன்றி.